மழை காலம் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகி திடீர்னு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சளி காய்ச்சல்னு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெஞ்சு சளிலாம் இருக்கிறவங்களுக்கு மிளகு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மாதிரி மிளகு தூக்கலாக போட்டு மட்டன் மிளகு மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணிக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் மசாலா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிடலாம். இந்த பொருட்கள் எல்லாமே கிளியராக டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக வறுத்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 கிலோ மட்டன், நம்ம அரைச்ச மசாலா, மிக்ஸி ஜார் அலசின தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 5லிருந்து 6 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கிரேவி டைப்பில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே குக்கரில் வச்சு ட்ரை ஆக வைக்கலாம். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். மட்டன் தனியாக, கிரேவி தனியாக பிரித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கிரேவி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகெயின் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.